எமேன். ஸோ அந்த ஒரு காரியங்களுக்காக ஜெபத்தில் வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் செய்வார். எமேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு வேற என்ன காரியங்கள், சரி நம்மளோட சர்ச் கேமோட காரியங்கள் குறித்து சில காரியங்கள் பேசுகிறேன். எமேன். ஸோ கடைசியாக என்ன தீர்மானித்திருக்கிறோம்னா, எமேன், ஏன்னா சர்ச் கேமில் வந்துட்டு நம்ம மாசாய் ஜனங்க வராதனால ஏறக்குறை நம்மளுக்கு போட்ட பிளானிங் வந்துட்டு அப்படியே விட்ரா பண்ணுற மாதிரி வச்சு மலாக்காவுக்கு போக முடியாது. பிகாஸ் ஏன்னா மலாக்காவோட அந்த என்னது ஹோம் ஸ்டே எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போனோம்னா நம்ம கவர் அப் பண்ணலாம். நம்ம போகிறதே இருக்கிற எத்தனை பேர் போட்டிருக்கோம்? 12 பேரா? பெரிய ஆட்கள் மட்டும் 12 பேர் இருக்கிறோம் மெயின். ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் உட்காந்து கல்குலேட் பண்ணிட்டு ஒரு காரியத்தை பார்த்துருக்கிறேன் மெயின். ஸோ ஒன்றும் ரெபேக்கா கூட இன்ஃபார்ம் பண்ணல. நான் நேற்று தான் ஃபைனலைஸ் பண்ணேன். அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போயிடலாம். சரிங்களா? எங்கே போகலான்னு நினைக்கிறேன்னா, கென்திங் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? அதான். ஆனால் என்னென்னா ப்ரைஸிங் அதே ப்ரைஸ் தான், 220 வெள்ளிக்கு. சரிங்களா? கென்திங்கில் நம்ம இடத்த பார்த்துருக்குறேன். ஸோ நல்ல அப்பார்ட்மெண்ட், 2 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாரி. ஸோ கொஞ்சம் எத்தனை பேர் எனக்கு தனித்தனியாக ரூம் இருக்கும். அதை தாண்டி இன்னொன்று காரியங்கள் என்னென்னா, கென்திங்கில் போய்ட்டு ஸ்கை வேர்ல்ட் அந்த கேம் விளாட்ற இடம், ஸோ அதுவும் கவர் அப் பண்ணுற மாரி. ஸோ அந்த ஒரு காரியங்கள் குறித்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேற்கொண்டு டீட்டெயில்ஸாக வந்துட்டு நம்ம இன்னும் பேசிட்டு இந்த வாரத்துக்குள்ளே நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நினச்சா எல்லாருமே சபைக்கு வந்துட்டோம்னா ஒரேடியாக இன்ஃபார்ம் பண்ணி பேசிடலான்னு. ஆனால் கென்திங் தான் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேருந்து வேஸ்ட் தட்டி பார்த்தா 4 ஹவர் கூட தான் காட்டுது. மீன். ஸோ ஏன்னா கொஞ்சம் குளிரான இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அநேக காரியங்கள் அந்த இடத்துல சில நேரத்தில் ஆண்டவர் மலையில் ஏதாவது பேச வாய்ப்பு உண்டு. மீன். ஸோ ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்மளுக்கு தெரியாது. மீன். அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். ஆனால் அதே நாள் தான், டேட்டெலாம் மாற்ற கிடையாது. 10ஆம் மாதம் 18 18, 19, 20. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் அண்ட் செவ்வாய் வந்துட்டு நம்ம அங்கேருந்து வந்துடுவோம். மீன். ஸோ ஆனால் இடம் பார்க்கும்போது கென்திங் ஐலண்ட். ஸோ நல்லா இருப்போம் நம்ம விசுவாசிக்கிறோம். மீன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று காரியங்கள் என்னன்னா, எங்களோட மாசாயிலிருந்து பாசுர குடும்பம் மாத்திரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீன். அவர்கள் வந்தார்கள்னா அவர்கள் தனியாக வந்து நம்மளோட தங்கியிருப்பாங்க. மீன். ஸோ ஆனால் ஏன்னா நான் எப்படி பிரித்திருக்கேன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே குறைஞ்சது ஒரு ஒரு 6 பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே, 6 பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். நான் யோசித்தேன், எனக்கு கிடச்சிச்சு ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா, பாத்ரூம் 2 பாத்ரூம் தான் இருக்குது. நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். சரி, பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் நம்ம சபையில் பிள்ளைங்களை விட பெரியவங்க கூட இருக்காங்க. பெரியவங்க மட்டும் 11லேருந்து 12 பேர் இருக்கனால 2 பாத்ரூம் பத்துமான்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, செட் ஆகாது. சரி, அப்போனா 2 அப்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் 2 அப்பார்ட்மெண்ட் மாரி நான் கொஞ்சம் சுலபமாக காரியங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு அந்தமாரி காரியத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு தாண்டி வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆனால் 10ஆம் மாதம் 18 20. அப்புறம் இன்னொன்று விஷயம், இந்த மாதத்துக்குள்ள புக்கிங் காசு, அதாவது ஒரு 100 வெளியாச்சும், ஆளுக்கு 100 வெளி போட்டுட்டு ரிசீட்ஸ் ரெபேக்கா சதீஷ்க்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்துட்டு வீடெல்லாம் புக் பண்ண முடியும். அப்போனா இந்த மாதம் 100 வெளி போட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 100 வெளி. மீன். அப்புறம் போகும்போது ஒரு 20 வெளி கட்டிட்டு மட்டும் வந்துடுங்க. சரிங்களா? சுலபமாக இருக்கும். ஏன்னா அந்த நாளில் போயிட்டு நம்மளுக்கு நீங்களும் செலவு பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கும்ல. மீன். ஆனால் நான் முடிவு பண்ணது என்னன்னா, நம்மளுக்கு தங்குற இடம், சாப்பாடு, அதுக்கப்புறம் ஸ்கை வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா அந்த கென்திங்கில் வந்து வெளியே கேம் விளாடுற இடம், ஒரு ஆளுக்கு மாத்திரம் 88 வெளி. 88 வெளியே எத்தனையும் காசு வருது. சரிங்களா? அந்த கேம்ஸ் மாத்திரம். ஸோ ஆனால் நீங்கள் போகிற 220 ஃபுல்லாக கவர் அப் பண்ணுற மாரி நல்லாமே ஆண்டவர் கிருபையில் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். மீன். ஆனால் 88 வெளி கவர் அப் பண்ணோம்னா வெளியே ஸ்கை வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கேம்ஸ், அப்புறம் சின்ன பிள்ளைங்க கேம்ஸ், இதெல்லாமே ஒன் ஷாட்டாக வெளியே ஆடலாம் கென்திங் உள்ள வெளியே. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது என்னது ஆஃபர்லாம் இருந்துச்சு. யோசிக்கும் போது 65 வெளி 75 இருந்துச்சு. ஆனால் நம்ம போகிற நாளில் ஆஃபர் இல்லாதனால ஸோ ஒரு டிக்கெட் 88 வெளி வருது. மீன். ஸோ ஆனால் ஆண்டவர் கிருபையில் நான் போட்ட பிளான் பிரகாரம் நம்மளுக்கு வீடு, சாப்பாடு, அதுக்கப்புறம் இது காரியங்கள் சரியாக இருக்கனால பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பாடு அங்கே கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா நல்லா ஆடலாம். மீன். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். சரிங்களா? நம்ம கோழி இந்தமாரி அதை பெருசு பெருசாக ஆக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். மீன். ஏன்னா கீழேருந்து ஜாமான் வாங்கிட்டு நம்ம மேலே ஏறி போய் சமைக்கலாம். ஆனால் என்னென்னா, சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அது குப்பையெல்லாம் தூக்கி அதே வீட்டில் போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம தங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. அதனால் சாப்பாடு வந்துட்டு எப்படின்னா, நம்ம கொஞ்சம் வெஸ்டர்ன் சாப்பாடு மாதிரி, மீன், அதாவது ரொட்டி, டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கோரிங் சம்திங் அந்தமாரி லைட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு
ஸோ அந்த நாள் வந்து ஃபுல்லா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கர்த்தருக்காகவும் நம்ம நல்லாவும் சந்தோஷமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். மீன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஜெபத்துல வைத்துக்கொள்ளுங்க. அந்த நாள் நம்ம கணக்கா போகணும், வரணும். அதுக்கு எந்த எந்த தடங்களும் வரக்கூடாது, எந்த காரியங்களும் வரக்கூடாது. ஏன்னா வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது, இந்த கேம்பிங் அதாவது இந்த மாரி கேம்பிங்னா போது கூடார பண்டிகை கர்த்தர் ஆசாரிக்க சொன்ன காரியங்கள்ல ஓய்வு நாள் பண்டிகை, அதுக்கப்புறம் புளிப்பில்லாத பண்டிகை, சபாத்து நாள் பண்டிகை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கூடார பண்டிகை, இப்படி அநேக பண்டிகைகள் உண்டு. பண்டிகைகள்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றது போல இன்னும் சுலபமா சொன்னோம்னா திருவிழாக்கள். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கர்த்தருக்காக செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த நாள்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அது ஏதாவது வகையில தடைப்பட்டு நிப்பாட்டின்னு சொல்லிட்டு சில பிசாசின் கிரியைகள் வேலை செய்யும். ஆனா அதை தாண்டி மேற்கொண்டு நம்ம கடந்து போனோம்னா அங்க தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில பார்ப்போம். சரிங்களா? அந்த ஒரு காரியம் மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலும் வெளியாக்கிடுவோம். ஸோ நான் ரெபேக்கா அனுப்பிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க குரூப்ல. அதை தாண்டி வேற ஏதாவது காரியங்கள் இருக்கா? அதை தாண்டி ஓகே, அடுத்த காரியங்கள் என்ன பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம கேம்ப் 10ஆம் மாசம் போறோமா, 10ஆம் மாசம் 18ஆம் தேதி அந்த மாதிரி 20ஆம் தேதி போறோம். போயிட்டு நம்ம வந்த கையோட கொஞ்சம் 11ஆம் மாசம் ஆயிரும். ஒன்னும் ஒரு மாசத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த கிறிஸ்துமஸ்க்கு உண்டான காரியங்களும் நம்ம செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்பலாம் இல்லை. எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு 15 பேருக்கு மேல இருக்கிறோம். எல்லாரும் வந்தாங்கன்னா 15 பேர் மேற்பட்டவர்கள் இருப்போம் சபையில. அப்ப கிறிஸ்துமஸ்க்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 30ல இருந்து ஒரு 40 பேர் இந்த இடத்துல டார்கெட் பண்ணி நம்ம ஆட்களை கொண்டு வர்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கு உண்டான பண தேவை இருக்கு, அதுக்கு உண்டான காரியங்கள் இருக்கு. ஏன்னா கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த சபையில தான் முதல் கிறிஸ்துமஸ். ஸோ அதனால நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. 2 செடி தான், இந்த செடி மட்டும் தான் தொங்குது தவிர்த்து மரல இருந்து ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுக்குண்டான தேவைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் காரியங்களுக்கு அதில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதுக்குண்டான காரியங்கள் கர்த்தர் சந்திப்பார். அது பெரியசா கர்த்தர் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். கர்த்தரா இறங்கி வந்து எந்த காரியத்தை செயல்படுத்த மாட்டார். கர்த்தர் நம்மளை கொண்டு தான் இந்த பூமியில எந்த காரியத்தை தான் செய்வார். ஸோ நம்ம நேரத்தை தாமதிக்காம ஒரு வசனம் எடுத்து வாசிட்டு நம்ம நேரம் கடந்து போவோம். லூக்கா புஸ்தகத்துல 16வது அதிகாரம் எடுத்தவங்க 19வது வசனம் வாசிங்க. சம்பூர்ணமாயா இருக்கு, சம்பூர்ணமாயா, சரி சம்பூர்ணமாய். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றி சொல்றோம் பிதாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக இடைப்படும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே தேவதாமே எங்களோடு இருந்து ஆண்டவரே இந்த நல்ல நாளில் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே என்ன கர்த்தர் பேச நினைக்கிறீரோ கர்த்தர் பேசும்படியாக இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த இடத்துல மீண்டுமாக வாசிங்கன்னா எனக்கு 19வது வசனம். ரத்தாம்பரமும் கீழே வாசிங்க 20. வாசல் அருகே மேஜையிலிருந்து சரி போதும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பகுதியில் 19ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் காரியத்தை பார்ப்போம். இதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். இப்ப நம்ம மனிதர்கள் வாழ்றோம். மனிதர்கள் வாழ்ற இப்போ நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் என்ன நம்ம கேட்டோம்னா, நீங்க எதற்காக வாழ்றீங்க நம்ம கேட்கும் பொழுதோ, இல்லை ஏதாவது காரியத்துக்காக நம்ம செயல்படுறோமான்னு நம்ம கேட்கும் பொழுதோ, மனிதர்களோட அதிகபட்ச கேள்விகளோ அதுக்குண்டான எதுக்குண்டான தேடல்களாக அவர்கள் கடந்து போவார்கள்னா, ஒண்ணு நான் பிறந்தேன் கேள்வி. அதாவது அந்த கேள்விக்குண்டான வாழ்க்கை தான் அவங்க ஓடுவாங்க. நான் பிறந்ததுக்கு காரணம் எதற்கு, அதற்காக அவர்கள் வாழ்க்கையை அவங்க தொடங்குவாங்க. அந்த கேள்விக்கு பதிலாகவே அவங்க வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருப்பாங்க. 2வது காரியம் என்னன்னா,
நான் மரித்த பின்பு நான் எங்க இருப்பேன், நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வியோட மனிதர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அளவுக்கு ஞானம் வந்த பிறகு ஒரு அளவுக்கு அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, என்னது, ஏதாவது சொல்லுவாங்களே, இல்ல இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாவா, ஒரு அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, அவர்களுக்கு மனிதர்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, அந்த பக்குவத்துல அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஐ மீன் நான் வாழ்ற வாழ்க்கை எதற்காக நான் வாழ்றேன்னு அதற்காக யோசிப்பாங்க. அதுக்கு அடுத்தது நான் செத்து போயிட்டேன்னா எங்க போறேன்னு யோசிப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒன்னொன்னு காரியம் என்னன்னா, ஐ மீன் இந்த உலகத்தை படிச்சது யாரு, உலகத்துல உண்மையா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்விதான். ஐ மீன் சரிங்களா, இந்த 3 கேள்வி வைத்துதான் மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையை கடைசி பரியந்தமும் ஐ மீன் வயசாகி ஐ மீன் அதாவது மரண படுக்கையில போற வரைக்கும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு கேள்வி அதுதாக தான் இருக்கும். ஐ மீன் ஏன்னா மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு மனிதனோட கேள்வியை பார்க்கும்போது அவன் கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் என்ன வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்ப்பான். செத்து போன பிறகு நான் எங்க போறேன்னு யோசிப்பான். செத்து போனா எந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு யோசிப்பான். சில இந்த ஒரு கேள்விதான். அதாவது இந்த கேள்வி நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் உலகம் ஒரு 10 லட்சம் வருஷமா இருந்தாலும், இன்னும் ஒரு எத்தனையோ லட்சத்துக்கு வருஷத்துல இந்த உலகம் இருந்தாலும், அதுல மனிதர்கள் இருந்தாலும், அந்த மனிதர்களுக்கு உண்டான கேள்வி அதுவாக தான் இருக்கும். சரி, ஆனா இதுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் குறித்து, பணத்தை குறித்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது இந்த காரியமும் வந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னும் நான் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு ஒன்றும் ஆழமாக போகல. அதுக்கு உண்டான இன்னும் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது எடுத்தானே திறக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா திறக்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறேன். மீண்டும் வாசிக்கும் போது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். சரிங்களா, அவன் ரத்தாம்பரமும் வெளியேறு பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரும் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்களை நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனிடத்தில் லாசரு அந்த அந்த ஐஸ்வரனுடைய லாசருக்கு வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தன் பசையை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நற்கிற்று. அப்ப அந்த இப்படிப்பட்ட, அதாவது ஒரு நல்ல ஒரு பணக்காரன் இருந்திருக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு ஏழையான ஒரு மனிதன் இருந்திருக்கான். அந்த ஏழையான மனிதன் எப்படியாக இருந்திருக்கிறான்னா, அவனோட உடம்பு சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. 21ல நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பற்களை இந்த பல்லு கிடையாது, சரியா, இந்த பல்லு கிடையாது. அதாவது பற்களைன்னு சொல்லிட்டு அல்லவா காட்டும் பொழுது அல்சரு, புண்ணு, உடம்பு ஃபுல்லா புண்ணா இருந்திருக்கணும். அந்த புண்ணுல இருந்து வடிகிற தண்ணியா இருக்கும், இல்லைன்னா சலமா இருக்கும். அந்த சலத்தை தான் வந்து நாய் என்ன பண்ணுதான் நக்கிட்டு இருக்குதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எங்க இருக்கிறானா, அந்த பணக்காரனோட வாசல்ல படுத்திருக்கிறான். ஏன்னா அவன் போடுற சாப்பிட்டு மிச்சம் மீதி தூக்கி வெளியே வீசுவான். அதுவே சாப்பிட்டு அவன் உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறான். சரிங்களா, ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது இந்த வசனம் 22ல இயேசு சொல்றாரு பாருங்க, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்க பண்ணப்பட்டான். அப்ப 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஒண்ணு பிச்சைக்காரனும் செத்து போயிட்டான். அடுத்தது அந்த அந்த பிச்சைக்காரன் யார் வீட்டுல உட்காந்துட்டு வாசல்ல உட்காந்து மிச்ச மீதியில தூக்கி போட்டு சாப்பிட்டு இருந்தானோ, அந்த பணக்காரனும் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான். சரிங்களா, இப்ப 2 பேரும் இறந்து போன கையாட இவர்கள் எங்க போகிறாரு பார்க்கும் பொழுது 23வது வசனத்துல பாதாளத்தின் வாசிங்களா எனக்கு சரி போதும். பாதாளத்திலே, அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்க பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது, அதாவது இந்த பாதாளம் என்பது நரகம் கிடையாது, புரிந்து கொள்ளுங்க. நரகம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கும் திறக்கப்பட கிடையாது. சரிங்களா, நரகம் இப்போ வரைக்கும் யாருக்கும் திறக்கப்பட கிடையாது. அந்த நரகத்துக்குள்ளாக பிசாசே ஒண்ணு போக கிடையாது. அதனாலதான் வந்துட்டு நிறைய நேரத்துல வந்துட்டு சில ஊழியக்காரர்கள்லாம் இயேசுவின் நாமத்துல நரகத்துல போ பிசாசுன்னு சொன்னா அந்த பிசாசு போகாது. பிகாஸ் ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும், ஒன்னும் டைம் இருக்குடா, நரகமே ஒண்ணு திறக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பாதாளம் என்பது வேற. இந்த பாதாளம் என்பது என்னன்னா, நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு இந்த பாதாளம் சாதாரண காரியங்கள் கிடையாது. அதுக்கு புரிந்து கொண்ட சில காரியம் உண்டு. ஆனா அதுக்கு முன்பதாக சில காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதாளத்து குறித்து நான் பேசுறேன், எதுக்குண்டான காரியத்தை போகிறேன். ஆனா இந்த பாதாளத்து குறித்து நான் பேச மாட்டேன்.
சரிங்களா? ஆனா அதுக்குண்டான சில விளக்கங்கள மாத்திரம் உங்களுக்கு குடுத்துட்டு போறேன். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, சரிங்களா? இப்ப அவன் தான் செத்து போயிட்டான்ல. அப்ப யாரு பாதாளத்துல வேதனைப்பட்டா? உங்களுக்கு புரியுதான கேள்வி? பணக்காரன் மரித்து செத்து போய் அடக்கம் பண்ண விட்டான். ஐ மீன் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு பாதாளத்துக்குள்ளாக அவன் வேதனை பண்ணியிருக்கிறானா. வேதனை பண்ணும்போது வேதனையாக இருக்கும் பொழுது அவன் மேலே எட்டி பார்க்கும் பொழுது அந்த அந்த பிச்சைக்காரன் அந்த லாசருஸ் பார்க்கும் பொழுது அவன் எங்க இருக்கிறானா, ஒரு ஆபிரகாம் என்ற ஒரு மடியில அமர்ந்து இருக்கிறானா, அண்ணாந்து பார்க்கும் பொழுது. மீன் இப்ப மரித்து போய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உள்ளாக எப்படி வேதனை வருகின்றது? புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஐ மீன் அநேக நேரத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை இதுக்குண்டான வாழ்க்கை புரியாது. ஐ மீன் தொடர்ந்து கொஞ்சம் கீழே வாசிப்போமா, நான் கொஞ்சம் வரேன். அப்பொழுது அவன் நுனியினால் ஓய்த்து சரிங்களா? மீண்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி, ஐ மீன் இறங்கினா mercy, அதாவது கொஞ்சம் மனசு இறங்கி வாங்கலேன் அப்படி சொல்றோம்ல, அந்த இறங்கி தான், மேல இருந்து கீழே இறங்குறது இல்ல, மனசு இறங்கி வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி தான் mercy. ஐ மீன் நீங்க கொஞ்சம் மனசு இறங்கி, ஐ மீன் அதாவது லாசருவோட விரலோட லாசரோட விரல் நுனினா இந்த விரல், இந்த விரல்ல இந்த தண்ணி இப்படி தொட்டு அப்படி அவன் வாயில கொடுக்கணுமா? யார் சொல்றா? அந்த பணக்காரன் பாதாளத்திலிருந்து மேலே எட்டி பார்க்கறான். லாசருஸோட அதாவது லாசருஸ் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஐ மீன் அந்த லாசருஸ் கிட்ட நான் இது வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கிறேன், எல்லாம் கொடுத்துருக்கிறேன், அந்த ஒரு எண்ணத்தோட அவன் கேட்கிறான். அவன் ஆபிரகாம்கிட்டே கேட்டிருக்கலாம் தண்ணி கொடுக்கும் சொல்லிட்டு. ஆனா அவன் எந்த எண்ணத்தோட கேட்கிறான்னா, நான் பணக்காரனா இருக்கும் போது நான் போட்ட மிச்ச மீதிலாம் தூக்கி நான் போடும் போது அவன் பிச்சைக்காரன் சாப்பிட்டு இருந்தான். ஸோ அதனால இப்ப நான் கஷ்டத்துல இருக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி என்ன பண்ணோம்னா இந்த விரல்ல நுனி விரல்ல தொட்டு எடுத்து ஒரு தொட்டு அவன் வாயில விடணுமா? எதுக்காகனா இங்க பாருங்க, அவன் நாவை குளிரும் பண்ணும்படி. ஐ மீன் சரியா? ஒருத்தங்க செத்து போயிட்டானா அவனுக்கு எப்படி தண்ணி தாக எடுக்குது? செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட பின் தான் ஐ மீன் அவனோட ஆவி தான் இருக்கு. அந்த ஆவி வேதனைப்படுகிறது. முதல் ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் செத்து போனவனுக்கு எப்படி தண்ணி தாகம் எடுக்குது? உங்களுக்கு புரியுதானே சொல்ல வரேன்னு? ஐ மீன் அப்ப அந்த அக்கினி ஜுவாலையை வேதனைப்படுகிறேன்னு என்று கூப்பிட்டான். ஐ மீன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கீழே வரோமே, ஆனா இதுக்கப்புறம் நான் போக முடியுமான்னு தெரியல. ஐ மீன் சரிங்களா? இப்ப முதலாவது கேள்வி, இறந்து போன அந்த ஐஸ்வர்யவானுக்கு சரிங்களா, அவனுக்கு என்னன்னா முதலாவது வேதனைப்படுறானா. ஐ மீன் எப்படி வேதனைப்படுறானா? பிசிக்கலா அவனுக்கு வலிக்குதா? புரிந்து கொள்ளுங்க. வேதனைப்படுறதுனா வலிக்குது, பெயின்ஃபுல். சரிங்களா? அப்ப அது மட்டும் இல்லாம அவனுக்கு அங்க என்ன தேவைப்படுது? தண்ணீர் தாகம் எடுக்குதா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த உடலுக்கு மாத்திரம் தானே தண்ணி தேவை, சாப்பாடு தேவை, அதுக்கப்புறம் வேற என்ன தேவை? உடுத்துறதுக்கு உடை தேவை, அதுக்கப்புறம் நல்லா படுக்கிறதுக்கு இடம் தேவை, இதெல்லாமே தேவை. ஐ மீன் ஆனா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு காரியத்தை நான் சொல்றேனே. ஐ மீன் நீங்களும் நானும் இங்க தங்கி இருக்கிற இந்த உடல், இப்ப நான் பேசி கொண்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கிற நான், இந்த உடலுக்குள்ள இருக்கிற நான், ஒருவேளை இந்த நான் போயிட்டேன்னா இந்த உடலுக்கு வரும் போனம் தான் அங்குவாங்க, பேர் வராது. புரிந்து கொள்ளுங்க. ஐ மீன் ஆனா இது கொஞ்சம் புரிந்து கொண்டாதான் உங்களோட வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறான்னு நம்மளுக்கு தெரியும். ஐ மீன் ஏன்னா சரிங்களா, கர்த்தர் சொல்றாரு, ஐ மீன் அவரோட சாயலால நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா. ஐ மீன் இப்ப அவரோட சாயல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னா, ஐ மீன் கர்த்தர் இயேசு எப்படி படைக்கப்பட்டிருக்காரோ, தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஐ மீன் ஆனா என்னன்னா உங்களுக்கும் எனக்கும் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஐ மீன் ஆனா அதை தாண்டி நமக்குள்ளாக என்ன செயல்படுது நம்ம பார்க்கணும்ல. ஐ மீன் இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஐ மீன் அவன் வேதனைப்படுகிறானா? எப்படி வேதனைப்படுகிறான்? ஒருத்தன் மரித்து போய்விட்டான், அந்த பாதாளத்தில் இருக்கும் பொழுது வேதனைப்படுகிறானா? ஏன்னா நான் பாதாளத்து குறித்து நான் இப்ப பேசலாம், மேபி வர அடுத்த வாரமும் சம்திங் நான் பேசுறேன். ஏன்னா அந்த பாதாளத்து குறித்து நான் பேசுனா கொஞ்சம் வேற இதே தாங்குவீங்களா தெரியல. சரிங்களா? இப்ப மரித்து போன பின்பு லாசருஸும் மரித்துட்டான், அந்த பணக்காரனும் மரித்துட்டான், வேதனைப்படுகிறான்னா அப்ப நீங்க சொல்லுங்களேன், இப்ப உங்க சரீரத்துல ஏதாவது வேதனைப்படுகிறதுன்னா அது நீங்க வேதனைப்படுகிறீர்களா, இல்ல உங்க உள்ளான இருக்கிற மனுஷன் வேதனைப்படுறானா? ஐ மீன் உள்ளான மனிதன். ஐ மீன் இப்ப இன்னொரு வசனம் எடுப்போமா, எபேசியர் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 16வது வசனம். ஐ மீன்
இல்லைன்னா வாசிங்க. நானே வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். வல்லமையாய் பலப்படுவோம். வாசிங்களா எடுத்து எபேசியர் புஸ்தகம் 3:16 இருக்கா? 16 நீங்கள் அப்ப தேவனோட வார்த்தை இங்க பவுல் சொல்றாரு. உள்ளான மனுஷனுக்குள்ளாக நம்ம பலப்பட வேண்டும். அப்ப எதுக்கு? அப்பனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கனா, வெளியே ஒரு மனுஷன் இருக்கலாம். இந்த ரெண்டு மனுஷன்ல எந்த மனுஷன் பெரிய மனுஷன்? அவ்வளவுதான் புரிந்து கொள்ள போறோம். அப்ப நம்ம யார் இந்த ரெண்டு மனுஷன்ல எது உண்மையான மனுஷன்? பெரிய மனுஷன் எதுக்கு பதிலா எது உண்மையான மனிதன்? இப்ப நான் வெளியே ஒரு தோற்றம் இருக்கு எனக்கு. இதே தோற்றம் தான் உள்ளான மனிதனுக்கு இருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா உள்ளான ஆவி எப்படி இருக்கோ, உள்ளான மனிதன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, நம்ம உள்ளங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரு வாசிக்கும் பொழுது இங்க பாருங்களேன், அந்த மீண்டும் அந்த பணக்காரனுக்கு வந்துருவோம் லூக்கா புஸ்தகத்துல. அந்த லூக்கா புஸ்தகம் 16ல அந்த பணக்காரனும் அந்த ஏழையாக இருக்கிற அந்த மனிதனும் இறந்து பின்பு ஒருத்தன் நல்லா சௌகரியமா இருக்கிறான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா வேதனைப்படுகிறான். இன்னொருத்தனுக்கு அதே நேரத்துல அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குதா. அப்ப செத்து போன ஒரு மனிதனுக்கு எப்படி வேதனைப்படுகிறது புரியுகின்றது. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்ப நீங்க 2 பேரும் இந்த கண்ணுலால பாக்குறீங்களா? என்ன எல்லாமே இந்த கண்ணால தான் என்ன பாக்குறீங்க. சரிங்களா? இந்த கண்ணால நீங்க பார்க்கல, இந்த கண்ணால உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தான் பார்க்கறான். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த கண்ணு இருந்தாலும் பார்க்க முடியாது. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இப்ப இந்த சரீரம், இந்த உடம்பு தானே, இந்த உடம்பு தானே, இந்த உடம்புக்குள்ளாக இருக்கிற மனிதன்னா உள்ளாக ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்களும் நம்ம பார்க்க முடியல, நம்மளால உணர மட்டும் தான் முடியும். ஆனா அவன் பார்க்கிற அவன் என்னத்தை பார்க்க நினைக்கிறானோ அதெல்லாமே யார் மூலமா பார்த்துக் கொள்வானா? இந்த கண்கள் மூலமாக பார்த்துக் கொள்வான். இப்ப எனக்குள்ளாக இருக்கிற மனுஷன் அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா அவன் எதின் உதவியின் பிரகாரம் செயல்படுவானா? முதலாவது சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கர்த்தர் படைக்கும் பொழுது கர்த்தர் படைப்புல ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப உள்ளான மனிதனுக்கு மொத்தம் 2 எக்ஸஸ் இருக்கு. ஒன்னு ஆத்மாவையும் அவன் என்ன பண்ணலாம்? செயல்படுத்தலாம். அடுத்தது சரீரத்தை செயல்படுத்தலாம். அப்ப வெளியிருந்து அவன் ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சானா கண்களை வைத்து பார்த்துக் கொள்வான். அதை தாண்டி பார்க்கும் பொழுது இப்ப 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 நான் வந்து யாராவது கிள்ளனா உங்களுக்கு வலிக்குது, யாராவது அடிச்சனா வலிக்குதுன்னா அந்த வலி உணர்வு கூட பாத்தீங்கன்னா உள்ளான மனிதனுக்கு தான் தவிர்த்து உங்க சரீரத்துக்கு இல்ல. உங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இதே சரீரத்துல உங்க கை கால் எல்லாம் உங்க கைட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கை காலு சரிங்களா, அந்த கை கால் எல்லாமே இருந்தாலும் உள்ளான மனிதன் அங்க இல்லைன்னா அந்த சரீரத்தை எத்தனை வாட்டி போட்டு வெட்டினாலும் அந்த சரீரம் என்ன பண்ணாது? ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாது. அந்த சரீரத்தை போட்டு அடிச்சா ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாது. பிகாஸ் ஏன்னா இந்த சரீரத்துல எந்த காரியங்களும் இருக்காது. அப்ப கர்த்தர் பார்க்கிறது, கர்த்தரோட நம்ம புரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம இது உள்ளான மனிதனை மறந்து விடுவோம். இந்த சரீரத்தின் காரியத்தை நம்ம செயல்படுத்த பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எதற்காக காரியத்தை பேசுறேன்னா, அநேக நேரத்துல நம்ம வெளியே இருக்கிற தோற்றத்துல இருக்கிற மனிதனை தான் செல்வமா காட்டணும், செழிப்பாக காட்டணும்னு நினைக்கிறோம் தவிர்த்து உள்ளான மனிதனை செல்வமாகவும் செழிப்பாக வைத்திருக்கோமானதான் கேள்வி. சரிங்களா? இப்ப வெளி தோற்றத்தின் பிரகாரம் அந்த ஐஸ்வர்யவான் நன்றாக இருந்தான். அவன் போட்டிருந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா ரத்தாம்பரம் வஸ்திரம். ரத்தாம்பரம் என்பது என்னன்னா மெரூன் கலர். இப்ப நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஈஸியா மெரூன் கலர் வாங்குறோம். அது கலர்ஸ் கெமிக்கல்ஸ் கலந்து. ஆனா அந்நாட்கள்ல மெரூன் கலர்லாம் கஷ்டம், அது பார்க்கணும்னா கஷ்டங்கள். ஏன்னா எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்ப இந்த பட்டு சேலையில கூட பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது சில பட்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கூட இருக்கும். ஏன்னா அது பட்டு புழுக்கள் இருந்து செய்யப்பட்டது. அப்ப அது விலையா இருக்கிறதுனால ஏன்னா உண்மையாக புழுக்கள் மூலமாக எய்துப்பட்டது தான் அந்த பட்டு சேலையா இருக்கும். அதே போல இந்த ரத்தாம்பர நூலுகள் அந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் புழுக்கள் மூலமாக செய்யப்பட்டது. அதாவது இதெல்லாம் விலை உயர்ந்த உடுப்புகள். அப்ப அப்படியாக இருந்த நல்ல தோற்றம், நல்ல ஆரோக்கியமாக இருந்த அந்த ஐஸ்வர்யவானுடைய உள்ளான மனிதன் எப்படியாக இருந்திருக்கான்னா பிச்சைக்காரனா இருந்திருக்கலாம். ஆனா லாசருஸ் வெளியே தோற்றத்தின் பிரகாரம் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் சரீரத்துல வந்துட்டு புண்ணு, புழுக்கள் இதெல்லாம் இருந்து நாய்கள் வந்து அவன் சரீரத்தை நக்குற அளவுக்கு வச்சிருந்தாலும், ஆனா உள்ளான மனிதன் ஏதோ ஒரு அளவுக்கு செழிப்பாக வைத்திருந்தான்.
ஐமீன் அதனால அவன் ஆபிரகாமோட மடியில கடந்து போயிட்டான். மேல் பாதாளத்துக்கு போயிட்டான். கீழ் பாதாளத்துக்குள்ள யார் போயிருந்தானா அந்த ஐஸ்வர்வான் கடந்து போனான். ஐமீன் ஆனா அந்த ஐஸ்வர்வான் கடந்து போன அந்த நேரத்துல ஐமீன் அந்த ஐஸ்வர்வானுக்கு உள்ளான இருந்த மனிதனுக்கு உணர்வு என்னன்னா ஐமீன் அவனுக்கு என்ன அவனுக்கு தோணுதுன்னா ஐமீன் கண்களை மூடி அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, இப்ப நீங்க இப்ப எல்லாமே இருக்கிறோம். சாவு எப்படி வரும்னு சொல்றேன், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. சரியா? இப்ப நம்ம கண்ணு மூடுறோம், திடீர்னு கண்ணு மூடுறோம். கண்ணு மூடி கண்ணு திறக்கும் பொழுது சரிங்களா, கண்ணு மூடி கண்ணு திறக்கும் பொழுது நீங்க வேற உலகத்துல இருப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு புரியுதானே சொல்றேன்னு? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கிட்டே வேற உலகத்துல போயிருவீங்க தவிர்த்து இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா பூலோகம் வேற, பரலோகம் வேற. சரிங்களா? அதெல்லாம் வேற. கண்களை மூடி கண்ணை திறக்கும் பொழுது இதெல்லாமே நம்ம கடந்து போவோம். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா உங்களுடைய என்னுடைய ஆத்மாக்கும் ஆவிக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவன் இங்க பாருங்க, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியினால் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அந்த அக்கினி ஜுவாலை வேதனை படுத்திலிருந்து கூப்பிட்டான். அப்ப இந்த பணக்காரனுக்கு எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டான்? ஆபிரகாம் பார்க்கும் பொழுது இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஆபிரகாமுக்கும் இந்த பணக்காரனுக்கும் ஏறக்குறை கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் கேப் இருக்கும். ஆபிரகாமுக்கும் அந்த பணக்காரனுக்கும் செத்து போன ஆபிரகாமும் இறந்து போயிட்டாரு. சரிங்களா? இந்த பணக்காரனும் இறந்து போயிட்டாரு. ஆனா இறந்து போன டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது ஏறக்குறை 3000 வருஷம். 3000 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இறந்து போன ஒரு மனிதனுக்கு எப்படி ஆபிரகாம் இப்படிதான் ஏற்பாடு கண்டுபிடிக்க முடியுது? விளங்குதா? ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். நான் புரிய வைக்க பாக்குறேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் உங்களுக்குள்ளாக இருக்கிற மனிதனை என்ன செயல்படுத்தணும், எப்படி பண்ண தெரியும். இப்ப இங்க எல்லாரும் மூஞ்சி தெரியுதுல, சரியா? நான் இப்படிதான் இருப்பேன்னு தெரியும். சரிங்களா? ஒருவேளை நான் இன்னைக்கு செத்து போயிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? நாளைக்கும் நீங்களும் செத்து போயிட்டீங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா பாஸ்ன்னு வந்துடுவீங்க ஈஸியா. ஏன்னா என் மூஞ்சி பார்த்துருக்கீங்களே. இப்ப அதுவே வந்துட்டு சரிங்களா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னுக்கு இறந்து போன முகம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி இல்லைன்னா அவங்களோட தாத்தாவும் நம்ம பாட்டி பேரு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆனா அவர்கள் முகம் எப்படி நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம இறந்து போன பின்பு பாதாளத்துக்குள்ள கடந்து போன பின்பு ஆனா நம்மளுக்கு இறந்து போன இடம் நம்ம கண்டுபிடிச்சாலும் அவங்கதான் நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு. விளங்குதா? கரெக்ட் பண்ணுங்க. சரி. அதாவது நம்ம இறந்து போன பின்பு இப்ப நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு நான் இறந்துட்டேன்னா நான் கடந்து போனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட தாத்தா நான் பார்த்ததில்ல, மலையாண்டி நம்ம பார்த்ததில்ல, திவ்யா பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஏமாவா இல்லையா? சரிங்களா? அப்ப இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதனால ஆனா நான் இன்னைக்கு இறந்து போயிட்டேன்னா மேல போய் பார்த்தா கண்டுபிடிச்சா நீங்க தான் மலையாண்டி. எப்படி அது புரியுதுன்னா, பிகாஸ் ஏன்னா உங்களோட ஆத்மா, உங்களோட உள்ளான மனிதன் ஆவி ஆத்மானு பிரிக்காம அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணாம ஒண்ணு வெளியே இருக்கிற ஒரு மனிதன், உள்ளான இருக்கிற மனிதன், அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. இந்த உள்ளான மனிதனுக்கு அவனுக்கு என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, அவனால இப்ப இருக்கிறதும் பார்க்க முடியும், இதை தாண்டிய பார்க்க முடியும், இதுக்கு அப்புறமும் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு? சில நேரத்துல பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது இடத்துக்கு கடந்து போவோம், இல்ல ஏதாவது விஷயத்துக்கு கடந்து போகும் பொழுது யோசிப்போம், இது நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. அந்த அந்த ஃபீலிங் இருக்கும் நம்மக்குள்ள. அதாவது இந்த சம்பவம் நடக்கும், இவங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சும்மா இங்க இருந்து அவங்க நவருவாங்க, இல்ல அங்க இருந்து நவருவாங்க. ஆனா நம்ம யோசிப்போம், இல்லையே இதே சம்பவத்தை நான் இங்க மாதிரி பார்த்திருக்கேன், இதே சட்டில. ஆமாவா இல்லையா? இது எப்படியாக நடக்குதுன்னா, இந்த உள்ளான மனிதனுக்கு அப்படியாக ஒரு காரியம் உண்டு, அவனால இங்கிருந்து இங்க வேணா செயல்படுத்த முடியும். சரிங்களா? ஆனா இவ்வளவு வல்லமை பொருந்திய உள்ளான மனிதனை நம்ம என்ன பண்ணலன்னா, எபேசியர் புத்தகத்துல வாசிச்ச பிரகாரம் ஆவியினாலே அனுதினமும் அவன் எப்படி படுத்தணும்னா உள்ளான மனுஷனை பலப்படுத்தணுமா. ஆவியானால உள்ளான மனிதனை பலப்படுத்தினாதான் அவனால காரியங்கள் பார்க்க முடியும், செயல்படுத்த முடியும் இந்த பூலோகத்துல. இப்ப 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இந்த இறந்து போன பின்பு நடக்கிற காரியங்களை பார்ப்போமே.
ஐ மீன் இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இறந்து போன பின்பு நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சில நேரத்துல நம்ம யோசிக்க மாட்டோம். ஐ மீன் சரிங்களா? இப்ப 25 வாசிப்போமே. அதற்கு ஆ போதும். ஐ மீன் இங்க பாருங்க, ஆபிரகாம் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. ஐ மீன் அதாவது ஆபிரகாமுக்கும் அந்த செத்து போன அந்த பணக்காரனுக்கும் கிட்டத்தட்ட 3000 வருஷம் கேப்ல இந்த செத்து போன இந்த பணக்காரன் கண்டுபிடிச்சறான் அவர்தான் ஆபிரகாம்னு சொல்லிட்டு. ஐ மீன் இப்ப நம்மளே இறந்து போனா நம்மளே கண்டுபிடிச்சலாம் ஆபிரகாம் யார் சொல்லிட்டு. நோவா தாத்தா வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப அந்த வல்லமை யாருக்கு இருக்குன்னா இந்த ஆவிக்கு இருக்கு. ஐ மீன் ஆனா நம்மளோட அந்த ஆவி செயல்பட முடியாதபடிக்கு தான் இந்த மாம்சம் தடுக்கும். சரிங்க, நம்ம மாம்சத்துல இருக்கனால இந்த செயல்பட முடியாதபடிக்கு இந்த ஆவி நம்ம மாம்சம் தடுக்கும். ஐ மீன் மீண்டுமாக வருவோம். அப்ப இங்க வாசிங்க வாசிங்க. ஆ உயிரோடு இருந்த காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். அந்த பணக்காரன் உயிரோடு இருந்த காலத்துல நன்மை அனுபவித்தான். வாசிங்க அதுக்கப்புறம். ஆ அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். ஆ இங்க பாருங்க, நீயோ வேதனைப்படுகிறாய். இது 2 பேரும் உள்ளான கன்வர்சேஷன். சரிங்களா? அவங்களுக்குள்ளான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஐ மீன் சரிங்களா? இது விட்டுருவோமே. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே 26. ஆ சரி போதும். அதாவது இறந்து போனவர்கள்லாம் எப்படியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா, இது மட்டும் உங்க கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன். நான் அதுக்குள்ள போக மாட்டேன் இப்ப. சரிங்களா? எப்படியாக இருக்கிறாங்கன்னா, நல்ல காரியங்களா செய்தவர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தீமை செய்தவரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்னால இவர்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்க முடியும். நல்லவன் கெட்டவனை பார்த்துக்கலாம். கெட்டவன் நல்லவனை பார்த்துக்கலாம். 2 பேர் பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அவர்கள்னால நல்லவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து அவன் வசனம் பாருங்களேன். ஏன்னா அவர்கள் நல்லவர்கள் தானே. மேலலாம் வச்சுக்கணும், நல்லவனா மேல இருக்கிறான், கெட்டவன்லாம் கீழே இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப நல்லவனா இருந்தாலும் பாருங்க, இங்க பாருங்க, அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு, அதாவது மனசு இருந்தாலும் வரவே முடியாது. அப்படியாக கர்த்தர் படைத்திருக்கிறார் அந்த இடத்துல. ஐ மீன் இறந்து போனவர்களுக்கு எடுக்கிற இடம். ஐ மீன் மனசு இருந்தாலும், நல்ல மனசு இருந்தாலும் இறங்கி தண்ணி கேட்கறாங்க, தண்ணி போய் கொடுக்கணும்னு நினைச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் பேச முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் ஆனா இவர்கள் போக முடியாத அடுவுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பிளவுனா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கர்த்தர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பிளவு என்ன சொல்லலாம், பிளவுனா ஒரு கேப். பிளவுனா ஒரு கேப் இருக்கு. ஐ மீன் ஆனா அந்த கேப் தாண்டி அவங்களால போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது. ஐ மீன் எனது எல்லாமே அண்ட சராசரமும் கர்த்தரால், ஐ மீன் கர்த்தரால் படைக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம கர்த்தரால் என்னது கர்த்தரால் செயல்படுகிறது. ஐ மீன் கர்த்தரால் செயல்படுகிறது. ஐ மீன் அப்ப இதுவும் போக வேணாம் இப்பொழுதுக்கு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தள்ளுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே 27. சரி போதும். இங்க பாருங்க, இறந்து போயிட்டாரு அந்த பணக்காரனுக்கு. அந்த பணக்காரனுக்குள்ளாக இருந்த ஒரு வேதனை பார்க்கும் பொழுது, ஐ மீன் முதலாவது அவன் வேதனைப்படுறான். அந்த இடத்துல வேதனையா இருக்கிறான். 2வது அந்த இடத்துல அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, எல்லாமே எடுக்குது. அடுத்த காரியம் பாருங்களேன். சரிங்களா? அந்த பணக்காரனுக்கு இறந்து போன அந்த இறந்து போன ஆளுக்கு அவனுக்கு உள்ள ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசு கேட்க மாட்டுது. என்ன கேட்க மாட்டுதுன்னா பாருங்களேன், அப்பொழுது ஆண்டவரே, என் தகப்பனே, எனக்கு 5 பேரு கூட பொறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, லாசருவ நீங்க இறக்குங்க. இறக்கி போயிட்டு அவன சொல்லுங்க. அவன் மனம் திரும்பட்டும், வரட்டும். என்னது அந்த நல்ல இடத்துக்கு போகட்டும். இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த அண்ணங்காரன் அப்படின்னு வச்சுக்கோமா, செத்து போன சகோதரர்கள் இருக்கிற ஒருத்தர். சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறாரு பரிந்து? ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. செத்து போன ஒரு மனுஷன், நல்லா யோசிச்சு பாருங்க. செத்து போன ஒரு மனுஷனுக்குள்ளாக அவனுக்குள்ளாக எப்படி ஒரு உணர்வு வருது, இது எல்லாமே காரியங்கள் வருது, எல்லாமே வருது. இப்ப நீங்க நானும் யோசிக்கிறோம்ல, என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்றாங்க, என்னை யாரும் என்ன சொல்ல மாட்றாங்க, கண்டுக்க மாட்றாங்க, என்னை யாரும்
ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க. அதுக்கப்புறம் என்னை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, நம்மளுக்கு பசி எடுக்குது, சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், துன்பமா இருக்கிறோம். நம்ம கவலையாக இருக்கிறோம், ஏமாற்றத்துல சில நேரத்துல கடந்து போகிறோம். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட உணர்வு ரீதியாக நம்ம கடந்து போறோம்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நீ இப்ப வெளியே இருக்கிற இந்த வெளி தோற்றத்தின் பிரகாரம் இருக்கிற இந்த மனிதன் கடந்து போக கிடையாது. உள்ளான இருக்கிற மனிதன் தான் கடந்து போகிறான். ஆமென். ஆனா அநேக நேரங்கள்ல இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல காடி, நல்ல வீடு, நல்ல நகைகள், நல்ல உடுப்புகள் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்ல, எடுத்துக்கொள்றோம்ல. நீங்களும் அதாவது அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அவனோட வெளி அரங்கை தான் அலங்கரிக்க பார்க்கிறான் தவிர்த்து உள்ளான மனிதனை சிந்திக்கவே இல்லை. அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறானா கொண்டு கருதவே கிடையாது. ஐமீன். ஏன்னா இப்ப கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காகனா சரிங்களா, அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு கிடையாது சரிங்களா, அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு வெளி தோற்றம் நம்ம நல்லா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். அப்படியாக இருக்கும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வெளி அரங்கத்தை தான் பாக்குறாங்க தவிர்த்து உள்ளானே இருக்கிற மனிதனை பார்க்கல. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நானும் சரியா வெளிய பார்க்கல, உள்ளத்தை பார்க்கறேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவனுக்கு முதலாவது காரியம் இறந்து போனவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு அந்த பாதாளத்துக்குள்ளாக கடந்து போன பின்பு அவனுக்கு வேதனைப்படுறான். அடுத்த காரியம் அவனுக்கு தண்ணி கேட்கிறான், தாகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள, இந்த வேதனையாக இடத்துக்குள்ள அவனோட குடும்பத்தினர்கள், அவனோட உறவினர்கள் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நினைத்து மாத்த இல்லாம அதுக்காக என்ன பண்றான் தெரியுமா, பறிஞ்சு பேசுறான். எங்க போயிட்டு செத்து போன பிறகு அவன் கேட்கிறான், ஐயோ இந்த இடத்துக்கு யாருமே வந்துடக்கூடாது சொல்லிட்டு அனுப்புங்க, ஆள் அனுப்புங்கிறான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் சொல்லுவாரு, இங்க இருந்து யாருமே அனுப்ப முடியாது, இங்க இருந்து அனுப்புனா கூட எவனும் கேட்க மாட்டான். செத்து போய் மேல போயிட்டான். சரிங்களா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யாரும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு செத்து போயிட்டான், நாளைக்கு மேல போயிட்டான்னா திடீர்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு நம்ம கண்ணு மணிக்கு திடீர்னு வந்து தோன்றி எல்லாம் மனு திரும்பிடுங்க சரியா, இந்த இடம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா, அவன் பேயின்னு சொல்லிட்டு அடிச்சு தடுத்துருவானுங்க. சிம்பிள். அவன் கேட்க மாட்டானுங்க. அதற்கு அந்த ஆபிரகாம் சொன்னார், என்ன சொல்லுவாருன்னா, அதாவது வாசிங்கெல்லாம் எனக்கு கீழே சரி போதும். அங்க பாருங்களேன், அதாவது ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, கீழே வந்துட்டு மோசேகள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதாவது மோசேனா யாருன்னா ஜனங்களை வழி நடத்துபவர்கள், தீர்க்கதரிசிகள் யாருன்னா கர்த்தர் என்ன சொல்றாரோ அது வந்துட்டு ஜனங்களிடத்துல சொல்பவர். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க காது கொடுத்து அவனுக்கு பேச்சு கேட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லும் போது, இந்த பணக்காரர் இறந்து போயிட்டார்ல, இவர் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு பாருங்களேன். செத்து போன ஒரு மனுஷன் புத்திசாலியா யோசிக்கிறான். அதாவது கீழே இருந்து ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான், செத்து போன ஒருத்தன் சொன்னா கண்டிப்பா கேட்பான்ல. லாஜிக்கலா இருக்குல்ல. சரிங்களா, இந்த மாரி சில நேரத்துல இந்த ரெபிகா மைக்கேல் அப்படிதான் எனக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா, ரொம்ப லாஜிக்கலா கேட்பாங்க. சரிங்களா, இது பார்க்கும்போது அப்படிதான் நியாயமா இருக்குது. சரிங்களா, அப்ப அது செத்து போன மனுஷன் வந்துட்டு லாஜிக்கலா கேட்கிறான். கீழ இருந்து எவனோ சொன்னா கேட்க மாட்டான். எனக்கு இவன் பார்க்கல. இப்ப அவன் போய் நீ பார்த்திருக்கியா, நரகத்தை பார்த்திருக்கியா, பரலோகத்தை பார்த்திருக்கியா, நீ என்னத்துக்கு பேசுற? அப்படிதான் பேசுவானுங்க. இப்ப வந்துட்டு உலகம் மாறிடுச்சு. கடவுள் நம்பிக்கை போய் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு காலம் வந்துருச்சு. அமவலியா அவனுக்கு எந்த கடவுளும் வேணாம். கடவுளே இல்லைங்கிறான். சரியா, ஆனா அவன் எதுக்காக கடவுளே இல்லைன்னு சொல்றான்னா, பிகாஸ் ஏன்னா அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. உலகத்துல வாழ்ற வாழ்க்கை என்ன பண்ணணும், அப்படியே சம்பூர்ணமாக சந்தோஷமாக எவ்வளவு நாள வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு செத்து போனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு அது வேற நாள் வரேன். சரிங்களா, அதற்கு பாருங்களேன், அதுல பாருங்க, அப்படியா நீ நான் சரி, இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசுவே சொன்ன காரியம் இதுதான். மரித்தோர் இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும் பொழுது சபைன்னு சொல்ல வேணாம். அதாவது ஜனங்களை வழி நடத்துறது. இப்ப ஜனங்களை வழி நடத்துறதுன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 6-7 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேச்சு கேட்டுதான் நடப்பாங்க. அவர் தான் வழி நடத்துபவர்கள். அதே போல ஒரு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, இவர்களிடத்துல போயிட்டு தான் ஆலோசனை கேட்பார்கள்.
ஏன்னா அவங்க சரியா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாக தான் இந்த மோசையும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இடத்துலயும் சபைகளையோ பட்டணங்களையோ இல்ல தேசங்களோ கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, தேவன் சொன்ன காரியம் மரித்தவர்கள் இந்த இடத்துக்குள்ளாக, ஆமென். நான் கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன். மேபி அடுத்த வாரம் திறந்தா திறப்பேன். சரிங்களா? அப்ப மரித்தவர்கள் அவன் கடந்து போகும்பொழுது, ஆமென், அவனுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, ஆமென், அவனுக்கு இப்ப சரீரத்துல நம்மளுக்கு எப்படி உணர்வு இருக்கோ, இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு பயம் இருக்கு, இதெல்லாம் வருதுல்ல, இதே பயம் தான் செத்து போய் அவன் கிடக்குறானே, அவனுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, என்னோட 5 அண்ணன் தம்பிங்க என்ன ஆக போறானுங்க, அதுக்குண்டான ஒரு பயம் வருது. மரித்த ஒரு உள்ளான மனிதனுக்கு, ஐ மீன் இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ஆத்மா மரித்து போயிடுச்சு. ஒரு என்னது, மனிதன் மரித்து போய் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாக்குள்ள எப்படியாக வேலை இருக்குன்னா, அந்த ஆத்மாக்கு வலிக்குதா, அந்த ஆத்மாக்கு தண்ணி தாக எடுக்குதா, அந்த ஆத்மாக்கு ஐ மீன் தன்னோட குடும்பத்தை பார்த்து யோசிக்கிற அளவுக்கு காரியங்கள் இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்துக்காக வேதனைப்படுது. அந்த தன்னோட குடும்பத்துக்காக என்ன பண்ணுது, யாராவது பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு காப்பாத்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஐ மீன் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஐ மீன் இப்ப நீங்களும் நானும் இருக்கிற இந்த இடத்துல, இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம்னா, ஐ மீன் நம்ம எப்படியாக சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம், ஐ மீன் எப்படியாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா அநேக நேரங்கள்ல ஐ மீன் ஒரே ஒரு காரியத்தை மாத்தி சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா எபேசியர் புத்தகத்துல அந்த 13:16 வாசிச்சோம். ஐ மீன் 13:16 வாசிக்கும் பொழுது ஐ மீன் என்ன வார்த்தையை வாசிச்சோம்னா, ஆவியினாலே நம்ம என்ன பண்ணணுமா, அனுதினமும் பலவானாக மாறணுமா. ஐ மீன் எதற்காக உள்ளான மனுஷனை பலவானா மாற்றணும்னா, பிகாஸ் உள்ளான மனிதனை நீங்க பலப்படுத்தாவிட்டால், உள்ளான மனிதனை நீங்க வந்துட்டு அப்படியே என்ன சொல்லலாம், நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு கருதாம போயிட்டோம்னா, ஐ மீன் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிமிஷங்களும் நம்ம இழக்க நேரிடும். ஐ மீன் நான் அநேக தடவை சொல்லுவேன். ஐ மீன் எப்படின்னா, நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனா நீங்க சில நேரத்துல அமைதியா இருக்கும்பொழுதோ, இல்ல காரியத்தை கடந்து போகும்போதோ நான் கண்டுபிடிப்பேன். பிகாஸ் ஏன்னா இது இப்படிதான். ஐ மீன் சரிங்களா? ஏன்னா இதுக்கு உட்காந்துட்டு மணிக்கணக்கா மரத்துக்கு கீழ உட்காந்து தியானம் பண்ணணும். சரிங்களா? இந்த மந்திரம் போடணும். அதெல்லாம் கிடையாது. ஐ மீன் ஆனா உள்ளான மனிதனை பலப்படுத்தணும்னா, ஆவியானவரோடு நம்ம இடைப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஏன்னா அநேக நேரங்கள் நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேதுன்னா, பிகாஸ் ஏன்னா ஆண்டவரை புரிந்து கொள்ளணும், தேவனை தேடணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் சாயல படைக்கப்பட்ட இருக்கிற நீங்களும் நானும் யாருன்னு நம்மளுக்கு தெரியலனா எப்படி அந்த தேவனை கண்டுபிடிக்க போறோம்? ஐ மீன் அந்த தேவன் சாயல படைக்கப்பட்ட படைப்பாகிய இருக்கிற நீங்களும் நானும் நம்மளை அறிந்து கொண்டோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனை அறிந்து கொள்ள முடியும். நம்மளை அறியாதனாலதான் தேவனை அறிந்து கொள்ள முடியல. இப்ப இந்த இடத்துல நான் எந்த காரியத்துக்காக பேசுறேன்னா, நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம வெளி தோற்றத்துக்காக ஐஸ்வர்யவனாக வாழணும் நினைத்து நம்மளோட வாழ்க்கைகளை செயல்படுத்துறோம். நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துறதுனால என்ன பண்றோம்னா, அந்த ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா, அவன் அந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் யாருக்காகவும் கவலைப்பட்டிருக்க மாட்டான், எவனுக்காக கவலைப்பட்டிருக்க மாட்டான். நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், என் சுத்தி இருக்க மாத்திரம் என்னது என்ன என்னது என்கிட்ட இருக்கிற நான் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் நல்ல ரத்தாம்பர உடுப்போம், நல்ல ஐஸ்வர்யமாக நல்லா வாழ்ந்து எல்லாமே இருந்திருக்கிறான். ஐ மீன் அவன் வீட்டு மின்னுக்கு, அதாவது அவன் வாசப்படியில படுத்திருக்கிற ஒரு பிச்சைக்காரன். ஐ மீன் வாசப்படியில ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கான். அவன் உடம்பெல்லாம் புண்ணு போயிருக்கு. ஐ மீன் நாய்கள் வந்து நக்குது. அதுக்கு என்ன பண்றான்னா, அந்த நாட்கள்ல புரியுற மாதிரி சொல்றான். அந்த நாட்கள்லாம் வந்துட்டு சில்வர் தட்டுல சோறு சாப்பிட்டுருப்பானா கேட்டா தெரியாது. ஒரு வாழை இலை வச்சு சாப்பிட்டுருப்பான். ஆமா வாழையா? வாழை இலை வச்சு சாப்பிட்டது சரியா? மிச்சம் மீதி அந்த வாழை இலை மூடி தூக்கி வெயில வீசியிருப்பான். அந்த வாழை இலை எடுத்து அவன் சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்திருக்கிறான். ஐ மீன் அவனோட கெட்ட நேரம் என்னன்னா, ஐ மீன் சரியா? அந்த பிச்சைக்காரனோட கெட்ட நேரம் நல்ல நேரம் என்னன்னா, ஐ மீன் அந்த பணக்காரன் சாவுற நேரத்துல அவன் சாவணும். பணக்காரனோட கெட்ட நேரம் என்னன்னா, அந்த பிச்சைக்காரன் சாவுற நேரத்துல இவன் சாவணும். ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துக்கு போறானுங்க பாருங்களேன். ஐ மீன் ஏன்னா ஒரே வீட்டு மின்னுக்கு தான் இருக்கிறான், வாசப்படியில இருக்கிறான். ஆனா அந்த பணக்காரனுக்கு என்ன உணர்வு இல்லை தெரியுமா? தன்னோட கூட இருக்கிறானே, டெய்லி அவனை பார்க்கறேன், அவனை கடந்துதான் போகிறேன்னு, அவனுக்கு ஏதாவது நம்ம செய்வோமேன்னு சொல்லிட்டு செய்ய மனதில்லை. ஐ மீன் அநேக நேரத்துல நம்ம சம்பூர்ணமாக இருக்கணும், நல்லா வாழணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கூட இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணலாம் கருதவே இல்லைன்னா, ஐ மீன் நம்ம எப்படியாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னு புரிந்து கொள்ளுங்க. ஐ மீன் உள்ளான மனிதன் எப்படியாக இருக்கிறான்னு புரிந்து கொள்ளுங்க. 2 விஷயம் தான். ஐ மீன் நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷன் நம்ம அறவே கண்டுக்கல, ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, கேட்டுக்கல, விசாரிக்கல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, நம்ம உள்ளான மனிதனை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ஒண்ணு அந்த பணக்காரனை போல அதே உள்ளான மனிதன் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த எங்க போயிருப்பான்? பாதாளத்துக்குள்ள தான் போவான். ஐ மீன் ஏன்னா அநேக நேரத்துல எனக்கு இந்த வசனத்தை காட்டும் பொழுது ஆண்டவர் எனக்கு 2, 3 காட்சி தான் பேசினாரு. ஐ மீன் அந்த 3 காட்சியை பேசுறதுக்காகவே தான் அந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன்.
என்ன விஷயம்னா, ஆண்டவர் என்று சொன்ன ஒரு காரியம், இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு பேச தெரியல. காரியம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பேச தெரியலன்னா, அவர்களால பேச தெரியலன்னா நல்லா பேசுவாங்க. அது இல்ல. சரிங்களா? அவன் நினைக்கிற ஒரு காரியத்த எப்படி கன்வே பண்ண தெரியாது. கன்வேனா எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும், மற்றவர்களிடத்துல எப்படி நான் கொண்டு சேர்க்கணும்னு தெரியாது. ஆமென். அதனாலவே இங்க பாருங்க, நமக்குள்ளாக வசனம் இருக்கு. கசப்புள்ள இருதயத்தோடு சபைக்குள்ள வரக்கூடாது. ஆமென். அதுக்கப்புறம் அநேக காரியங்கள், கசப்பான காரியங்கள் செயல்படுத்தக்கூடாது. இதெல்லாமே ஆண்டவர் அநேக தடவை சொல்லுவார். ஆமென். ஆனா இந்த கசப்பு குறித்து ஆண்டவர் பேசும்போது ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். 3 காரியத்தை சொன்னார். ஆமென். நமக்குள்ளாக ஒரு கசப்பு வருதுன்னா, ஆமென். அந்த கசப்பு நாளடைவில் எப்படியாக மாறிடும்னா, அது கொஞ்சம் வெறுப்பா மாறிடும். ஆமென். நமக்குள்ளாக ஒரு கசப்பு, ஒரு மனிதர் மேல ஒரு கசப்போ, இல்ல ஏதாவது மன வருத்தமோ இதெல்லாம் இருக்குன்னா, ஆமென். அது நாளடைவுல வெறுப்பா மாறிடுமா, அதுக்கப்புறம் பகையா மாறி நின்றுமா. ஆமென். ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு தெரியுமா? வாய்களை திறந்து நம்ம பேசி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்கள்ல பேசுனா பேசுறது கூட தெரியாது. சில நேரத்துல இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் நிறைய அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பேச தெரியாதுன்னா என்னன்னா, இப்ப அந்த பணக்காரனுக்கு பக்கத்துல கடந்த அந்த பிச்சைக்காரனுக்கு விசாரிக்க தெரியல. அவன் சாப்பிட்ட வசனம் இருக்கு. சாப்பிட்ட இடத்துல மிச்ச மீதி கீழ விழுவுமா, அதுதான் எடுத்து சாப்பிடுவான் அவன். ஆமென். அதனால அநேக நேரத்துல நீங்களும் நானும் சம்பூர்ணமாக வாழணும், செழிப்பா வாழணும், நல்லதுதான் ஆசை தான் எனக்கும். ஐ அநேகரும் சொந்த வீடு, சொந்த காடி, நல்ல நகைகள், நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸோட இருந்து வாழணும்னு தான் ஆசை. ஆனா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையோட கடைசி தருணத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது இந்த சம்பாதித்த சம்பாத்தியங்கள் இது வரைக்கும் சேர்த்து வைத்த அநேக காரியங்கள் எல்லாமே வீணா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்க வீணா போகுது தெரியுமா? ஒருத்தனை விசாரிக்காம போனால வீணா போயிடுச்சு. இந்த பணக்காரன் ஒருத்தனை விசாரிக்கல. அந்த லாசருஸை ஒருவேளை விசாரித்து அவனுக்கு உண்டான காரியத்தை செய்திருந்தானா, அவன் கொஞ்சமாச்சும் நன்மை செய்திருப்பான். நன்மை செய்திருப்பான். அந்த நன்மை நிமித்தம் என்ன ஆயிருக்கும்னா, அவனுக்கு நன்மையான காரியங்கள் நடந்திருக்கும். அப்ப ஒருத்தனுக்கு வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறானா. அப்ப ஒருத்தன் ஏழை என்பது பார்க்கும் பொழுது, அவனோட சரீர பிரகாரம் இல்ல, அவனோட காரியத்தின் பிரகாரம் இல்ல. அதுக்கப்புறம் அவன் எப்படி வாரான், எப்படி போறான், அது தாண்டி சில பேர் பார்த்தீங்கன்னா, மன ரீதியா ஏழையா இருப்பாங்க. மன ரீதியா ஏழையா இருப்பாங்கன்னா, எப்படி சொல்லலாம்னா, அவன் எப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்மை மனப்பான்மையோட இருப்பான். எனக்கு என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாருமே இப்படிதான் வராங்க, நம்மளா ஒரு ஆளா, அப்படின்னு ஒரு தாழ்மை எண்ணத்தோட இருப்பான். இப்போ ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு ஒரு பெரிய கல்யாணத்துல போய் உட்கார முடியுமா? முடியாதுல்ல. அதே போல சரி, அவன் நல்லா தான் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அவன் கூடலாம் நம்ம போக முடியுமா? அந்த தாழ்மை எண்ணம் கூட வருதுல்ல. ஆனா நம்ம ஒருவேளை அந்த மாதிரி தாழ்மை எண்ணம் இல்லைன்னா, நம்ம அவர்களை என்ன பண்ணலாம்? அவர்களும் விசாரித்து அவர்களும் பேசும் பொழுது, அவர்களோட கொஞ்சமாச்சும் உருவாடும் பொழுது, அந்த தாழ்மை மனப்பான்மை அவர்களை விட்டு விலகுறதுக்கு நீங்களும் நானும் காரணமா இருந்தோம். ஒரு நன்மை செய்திருக்கும்ல. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு வெளிப்படுத்த புஸ்தகத்துல, சரியா? நன்மை செய்பவர்கள் நன்மை செய்யட்டும், தீமை செய்பவர்கள் தீமை செய்யட்டும். நான் வரும்பொழுது என் பலன் என்னோட வருகிறதுங்கனார். ஆமென். ஆண்டவர் சொல்ல கிடையாது, பாவம் செய்றவன் பாவம் செய்யட்டும், நல்லது செய்றவன் நல்லது செய்யட்டும்னு சொல்ல கிடையாது. இங்க கணக்கே இல்ல. இங்க பாவத்துக்கு கணக்கு இல்ல. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரோட கணக்கு நன்மையும் தீமை மாத்திரம் தான். ஆமென். அதனாலதான் ஆதியாகம புஸ்தகத்துல நன்மை தீமை உள்ள மரத்தை தான் நட்டார் தவிர்த்து பாவத்தை நடல. பாவமும் தீமையும் சொல்றேன். நம்ம சபையிலயோ ஜனங்களுக்கு புரியாத ஒரு காரியம்னா பாவத்தையும் நன்மையும் சேர்ந்து வச்சுக்குவோம். பாவம் வேற. பிசாசு நம்மளை குழப்பி இருக்கிறான். அதனால இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னோம்னா, சரியா? புண்ணியம் தேடுங்க வாங்க. சரிங்களா? நன்மை செய்யறா நம்மளுக்கு புண்ணியம் வருது சொல்றாங்களே, அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நீங்க நானும் புண்ணியம் செய்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியணும். இப்ப நான் பாவமே செய்யலன்னு சொல்லிட்டு கேளுங்களேன், நம்மளுக்கு நல்லா கண்டுபிடிச்சலாம். ஓகே, நான் இதெல்லாம் பாவம் செய்யல, பாவம் செய்யல. புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு கேளுங்களேன், உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும். அந்த கேள்விக்குறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை கிடையாது. ஆமென். இது வரைக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல புண்ணியங்கள் செய்திருக்கோம். புண்ணியங்கள் என்பது ஒருத்தனுக்கு தானம் கொடுக்கிறதோ, இல்ல ஏதாவது காரியத்தை செயல்படுத்துறதோ இதெல்லாமே கிடையாது. ஆமென். ஆமென். அதை தாண்டி ஒருத்தனுக்கு ஆறுதல் படுத்துறதும் புண்ணியம் தான். ஆமென். ஒருத்தனை மனக்கசப்பாக இருக்கும் போதே அவனை வந்துட்டு என்ன பண்றது? அவர்களை வந்துட்டு அவர்கள் தூக்கி விடுறதும் புண்ணியம் தான். அதே நன்மையான காரியங்கள் தானே. நன்மையும் புண்ணியம் ஒண்ணுதான். ஆமென். அப்ப அப்படியாக நம்ம காரியத்தை செயல்படுத்தும் பொழுது தான் உள்ளான மனிதனை நம்ம என்ன பண்ணணும்னா செழிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நான் சொல்றேன். ஆமென். நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு இந்த மனசை என்ன வேதனைப்படுத்தான்? எல்லாம் வேதனைப்படுறது தானே. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி ஒரு தாட் வந்துச்சு. ஆமென். ஒரு காலத்துல ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது திடீர்னு ஒரு ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா,
நரகத்துல தான் அத்தனை பேர் போறாங்களே, நீயும் ஒரு ஆளா வந்தல்ல, இது என்ன பிரச்சனை இருக்கு? செஞ்சுட்டு போலாங்குது. ஆனா எனக்கு என்ன தாட் வருதுன்னா, அந்த பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுதலா வருது. ஆனா அதுக்கு அதுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு வந்த ஒரு ஒரு தாட் என்னன்னா, நரகத்துக்கு தான் நெறைய பேர் போறானுங்களே, அவங்களோட சேர்ந்து நம்மளும் போவோமே, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்டியா போனா தான் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? ஏதோ இதுக்கு முன்னாடி நம்மலாம் பார்த்த மாதிரி. சரிங்களா? அப்ப நீங்களும் நானும் அந்த மாரி நினைக்கும் பொழுது, சில நேரத்தில பிசாசு அப்படியாக ஒரு விதைகள விதைப்பான். அதனால தான் வசனம் இருக்கு. பிசாசு தூங்கும்போது விதைச்சுட்டு போயிருவான். ஆமென். ஏன்னா, இந்த பாதாளத்து குறித்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவர்களையே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஆ கருத மாட்றோம். ஆமென். இப்ப இந்த சகோதரர்கள், இப்ப அந்த பணக்காரன் சொன்னான் தெரியுமா? அவன் சொந்த சகோதரர்கள எடுத்து போய் சொல்லுன்னு சொல்லிட்டு, எத்தன பேர் சொல்லுவோம், நம்மளோட சொந்த சகோதரர்கள் இடத்துல நம்ம பேசுறோம், பழகுறோம். ஆ நான் உண்மையாக இருக்கிறேன். அவனோட நன்மைக்காகவோ, தீமைக்காகவோ நான் நீக்கிறேன். இல்லையே. ஆமென். இல்லல்ல. ஆமென். ஏன்னா நானு வெளியலாம் சொல்ல மாட்டேன். என் குடும்பத்திலேயே நடக்குது. அப்படிதான் பேசுவேன். சரிங்களா? என்னன்னா, சொந்த சகோதரர்கள் இருப்பாங்க. அண்ணன், தம்பிங்கலாம் ஒரே வீட்ல இருந்திருப்பாங்க. ஒரே வீட்ல வளர்ந்திருப்பாங்க. எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா, சரி ஒரு நாளடைவில வரும்போது அந்த அண்ணன், தம்பிங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அப்படியே பேசாம, மூஞ்சி திருப்பிக்கிட்டு எல்லாம் அப்படியே போயிடுறாங்க. எதுனால? அவன் என்ன விட 2 காடி வாங்கிட்டான். அவன் என்ன விட பெரிய வீட்ல இருக்கிறான். ஆமாவா இல்லையா? சரியா? அதனால என்ன பண்ணுவோம், நம்மளும் 2 காடி வாங்கிட்டு, 2 வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன்ட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் அவன பார்த்து கீழ 2 பேர் அண்ணனுங்கள பார்த்து கீழ ஒரு தம்பி வருவான். சரியா? அவனுங்க அப்படி போறானுங்களா? நம்ம இப்படி போவோம். சரியா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தன் பெரிய சீக்குல விழுந்த பிறகு, "என்ன ஆச்சு? ஏன் சொல்லவே இல்ல? சொல்லியிருந்தா வந்திருப்போம்ல." யாரு? கூட பொறந்த அண்ணன், தம்பிங்க. ஒண்ணும் புரியிற மாரி சொன்னோம்னா, ஒரே அம்மா வயித்துல பொறந்தவனுங்க. ஆமாவா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள். ஐ மீன் ஏன்னா, ஒரு காரியத்த சொல்றாங்க. உலகத்துல என்ன காரியத்த சொல்றாங்கன்னா, உலகத்துல ஆ நம்மளோட பெற்றோர்கள் நம்மளை புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ, நம்மளோட கணவன், மனைவி நம்மள புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ, ஆனா ஒரே தாய் மூலமாக பிறந்த ஐ மீன் ஆ என்ன சொல்லுவாங்க, நம்மளோட சிப்லிங்ஸ் ஐ மீன் கூட பொறந்த அண்ணன், தம்பிங்களா இருந்தாங்கன்னா, அவர்களோட வாழ்ற வாழ்க்கை தான் நம்மளுக்கு அதிகமா. இப்ப அம்மா, அப்பா கூட நம்ம பொறந்து வாழ்ந்தோம்னு வச்சுக்கோ. இப்ப அம்மா, அப்பா நம்ம நேசிக்கிறோம்லாம் நல்லது தான். ஆனா, அம்மா, அப்பா கூட நம்ம அதிக காலத்த செலவு பண்றோமான்னு கேட்டோம்னா கிடையாது. அதேபோல அத தாண்டியே கணவன், மனைவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கணவன், மனைவி கிட்ட அதிக நேரம் நம்ம செலவு பண்றோம்னா கிடையாது, வாழ்நாள். வாழ்நாள் முழுதும் பார்க்கும்பொழுது, சிறு வயதிலிருந்தே நம்ப கடைசி மரணம் படிக்குன்னா, வயசாகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட யார் அதிக நேரத்தையும், அதிக நம்மளுக்கு காரியத்தையும் நம்மளுக்காக புரிந்து கொண்டவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, நம்ம கூட பொறந்த சகோதரர்கள், சகோதரிகள் மாத்திரம் தான். அதனால தான் இந்த பணக்காரன் இறந்து போன கையோட அவனோட எண்ணம் வந்தது, தன்னோட சகோதரன், சகோதரி மாத்திரம் தான் சொன்னான். அவனுக்கு மனைவி, பிள்ளைங்க இருந்திருக்குமா? பிள்ளைங்க இருந்திருக்காதுல்ல? கண்டிப்பா இருந்திருக்குமே! ஆமாவா இல்லையா? அவன் மனைவி, பிள்ளைகள கூட அவன் கருதல. அவன் எடுத்தான கருதுனது எது? தன்னோட சகோதரர்கள். ஏன்னா, நம்மளோட சகோதரர்களுக்குள்ள தான் நம்ம அநேக காரியங்கள் இருக்கும். ஏன்னா, அதான் வசனம் இருக்கு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, கர்த்தருக்கு எவ்வளவு இன்பமாக, நன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. சகோதரர்கள் ஒன்றாக தான் வர சொன்னார் தவிர்த்து, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்ண சொன்னாரா? கிடையாது. வசனம் அப்படி இல்ல. எமேன் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க சொன்னார்னா கிடையாது. எல்லாம் ஒன்றாக இருக்கிறது தான். ஆனா, நம்ம தேவைக்காக சிலரை பயன்படுத்துறதோ, தேவைக்காக ஒருத்தரை பயன்படுத்திக்கிறதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்குள்ளாக இருக்கவே கூடாது. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குள்ளாக இருக்கவே கூடாது. அதனால தான் எனக்கு இன்னொரு காரியமும் எனக்கு தோணும். இந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் சபையில இருக்கிற அத்தனை 15 பேர்கிட்ட இருக்கிறோம். 15 பேர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, என் மனசார சொன்னேன்னா, நான் உண்மையா தான் பழகுறேன். ஐ மீன் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லுவேன். இப்படிதான் இருப்பேன். வெளிப்படையா தான் பழகுவேன். உண்மையா தான் பழகுறேன். ஏன்னா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான். நடிக்க தெரியாது. நடிக்க தெரியாதுன்னா, எனக்கு உங்கள புடிக்கிற மாதிரி நடிக்க தெரியாது. புடிக்கலன்னா, புடிக்கலன்னு போயிட்டே இருப்பேன். அது வேற. சரிங்களா? அதனால நெறைய பேர் எனக்கு புடிக்காது. சரிங்களா? அவனுங்களுக்கு என்ன புடிக்காது. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது. மத்தவர்கள்லாம் நடிப்பார்கள். நடிக்க அந்த மாரி எனக்கு ஆண்டவர் குடுக்கல. ஏன்னா இங்க இருக்கிற அத்தன பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்படையாக ஆண்டவர் என்ன காட்டி செயல்படுத்துறாரு, சொல்ல நினைக்கிறாரோ அது எல்லாமே நான் சொல்றோம். கர்த்தர் அப்படியாக நம்ம வாழ்க்கையில செயல்படுவார். ஏன்னா, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம மரித்து போய் இந்த பணக்காரன் பேரு மன ரீதியாகவோ சரி அவனுக்கு உண்மையாகவே வலிக்குதாம். அவனுக்கு சரீரம் இல்ல. ஆனா உண்மையாவே வலிக்குதாம் அவனுக்கு. அப்புறம் உண்மையாவே அவனுக்கு தாகம் எடுக்குது, பசி எடுக்குதாம். அங்க போயிட்டு வேதனை படுறதுக்கு பதிலா, இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் செய்து, அதுக்கு நன்மையான காரியங்கள் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவர்கள நம்ம விசாரிக்கும் பொழுது, அதிலிருந்து ஆரம்பிப்போம். சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான் நிப்பாட்டிக்கோங்க. அத தாண்டி போயிறக்கூடாது. உங்க புருஷன் உங்களுக்கு சோறு போட்டானா? கேட்காதீங்க.
உங்க அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு சட்டை உங்களுக்கு சமைச்சு குத்துச்சா கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்டா பிரச்சனை வந்துடும். சரியா? சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்கீங்களா, முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். ஐ மீன் ஏன்னா அநேக நேரத்துல நம்மளோட காலத்துல என்னத்தமா யோசிக்கிறாங்கன்னா, நம்மளே யோசிச்சு பார்க்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படி யோசிக்கிறாங்க. ஐ மீன் ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ மீன் ஆனா ஆண்டவர் நம்மளை தான் தீர்மானித்தார். எதுக்காக தீர்மானித்தார்னா, அவன் அத்தனை பேர் அப்படி யோசிக்கிறான்னா அத்தனை பேர்த்துக்கு யார் ஆறுதலாக இருக்கணும்? நீங்களும் நானும் தான் இருக்கணும். ஏமேன். அதனாலதான் ஏசியா புஸ்தகத்துல ஏசியா கர்த்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, சபையில ஆண்டவர் எப்படியாக இருக்கிறவர் அழைத்தாருன்னா, ஏமேன், எப்படியாக இருக்கிறவர்களுக்காக அழைத்தார்னா, நொறுக்கப்பட்டவர்கள், நொறுகுண்ட இருதயங்களுக்காக, ஏமேன், காயப்பட்டவர்களுக்காக, அவர்கள் ஆற்றும் தேற்றமாக தான் நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏமேன். ஆனா நம்ம மாத்திரம் சௌகரியமாக, நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தோம் வச்சுக்கலாம், அந்த பணக்காரனோட வாழ்க்கை பிரகாரம் தான் சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பக்கத்துல என்ன நடக்குது கூட தெரிஞ்சாலும் தெரியாத மாரி இருப்போம். ஐ அப்படிலாம் இருக்க வேண்டான்னு. ஐ மீன் கூட என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஐ மீன் நிறைய வாட்டி சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி உண்டு. அவங்க தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களே, எதுக்கு இழுத்து இழுத்து கொண்டு வர்றீங்க? அவங்க தான் நம்மளை மதிக்க மாட்டாங்களா, அவங்க தான் நம்மளை கொண்டு போற மாட்டாங்களா, எதுக்கு உள்ள இழுத்து இழுத்துட்டு வர்றீங்க? ஏன்னா இந்த பாதாளத்தை பத்தி எனக்கு தெரியும். ஐ மீன் சரிங்களா, இந்த பாதாளத்து குறித்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாதாளத்து குறித்து பேசணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன்னே. சரியா? ஏசியா 45 வருஷம் நினைக்கிறேன். வாசிப்போம். அதே வசனத்துக்கு தான் வருவேன். இதெல்லாம் அங்கதான் வந்து கனெக்ட் ஆகும். முடிக்கிறேன். ஏசியா 45:3 இப்போ வாரம் படிக்கிற வசனம் தான். அவ்வளவுதான். ஐ மீன் இந்த பொக்கிஷங்களும் இந்த அதாவது புதையல்களும் எங்க இருக்குதுன்னா, வசனம் ஆண்டவராகிய கர்த்தரே சொல்றாரு. ஐ மீன் எந்த இடத்துல இருக்குன்னா, பகுதியில் இருக்குன்னா அந்தகாரத்துல இருக்கா. ஐ மீன் இந்த அந்தகாரம் என்பது பார்க்கும் பொழுது சரிங்களா, அந்தகாரம்னா ஒரு காரியம் சொல்லி புரிய வச்சாருன்னா ஒரு 5 ஒரு 3 நிமிஷம். ஐ மீன் அந்தகாரம் என்பது பார்க்கும் பொழுது ஒரு அந்தி நேரம்னா என்ன சொல்லுவாங்க? மத்தியான நேரமா? அந்தினா மத்தியான நேரம் சொல்றோம்ல. அந்தகாரம் என்பது பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இருளான இருக்கிற சூழ்நிலை, இல்ல இருளான இருக்கிற நேரம் தான் அந்தகாரம் என்புவாங்க. மீன் இருள் என்பது பார்க்கும் பொழுது இங்க பாருங்களேன், இருள் என்பது பார்க்கும் பொழுது இந்த லைட்லாம் அடிச்ச பிறகு, இல்லைன்னா நம்ம வீட்டுல வந்துட்டு லைட்டே இல்லைன்னா நம்ம நடமாடுறோம் தரமா, அந்த இருள் கிடையாது. இருள் என்பது அது அதிகபட்சம் வேற. ஐ மீன் அந்த அந்தகாரம் தான் ஐ மீன் அந்தகார லோகாதிபதிகள்லாம் செயல்படுது. ஐ மீன் அந்த அந்தகார லோகாதிபதிகள் செயல்படுகிற இடத்துக்குள்ளாக தான் ஐ மீன் இப்படியாக வேதனையாக இருக்கிற பாதாளங்கள் இருக்கின்றது. ஐ மீன் ஏன்னா இதெல்லாமே இருக்கின்றது. உங்களுக்கு கொஞ்சம் காரியத்தை புரிய வச்சேன்னா சில காரியத்தை சொல்லலாம். ஐ மீன் ஆனா இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா ஐ மீன் நம்ம கூட இருக்கிறவர்களை நம்ம கைவிட்டுருவோம். ஐமீன் அன்னிதினமும் நம்ம சாப்பாடு ஊட்டி வளர்த்த நம்மளோட சொந்த பிள்ளையா இருக்கட்டும், ஐமீன் நம்ம கூட சாப்பாடு போட்ட நம்மளோட கணவராக இருக்கட்டும், ஐமீன் நம்ம கூட எப்போதும் சமைச்சு கொடுத்த நம்மளோட மனைவியா இருக்கட்டும், ஐமீன் ஆனா இந்த பாதாளத்து குறித்தோ ஐமீன் ஆண்டவர் நம்மளுக்கு சாவுக்கு பின்னு ஐமீன் அந்த புரியுற மாதிரி சொன்னோம்னா, இந்த தேகத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு நம்மளோட ஆவி எப்ப நம்மளை விட்டு பிரிந்து போகுதோ அடுத்த நொடி நடக்க வேண்டிய காரியங்கள் நம்மளுக்கு புரிந்து கொண்டாதான் புரியும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் டைமிங் இருக்கு தவிர்த்து பிசாசுக்கு டைமிங் கிடையாது. ஐமீன் ஸோ அதனால இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தையும் நேரத்தையும் நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்திக்குவோம். ஐமீன் அப்படி கண்களை மூடி நம்ம எழுந்து நின்று நம்ம செபித்து நம்ம முடிப்போம். பரிசுத்த ஆவியான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு கொடுத்துக்காக நன்றி. ஆவியானவர் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்களோட மத்தியில் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே அந்த பணக்காரனும் ஆண்டவர் அந்த ஏழையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் அவர்கள் செய்த நன்மையை தீமையின் பிரகாரம் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆண்டவரே ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தது போல
ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே அந்த பணக்காரனை போல ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். ஆண்டவரே எங்களோட உள்ளான மனிதனை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தரித்திரமாக வைத்திருக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரே வெளியிலும் உள்ளான மனிதனும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஆரோக்கியமாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் இருக்கவும் பலப்படவும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள்ல சபையில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களையும் கர்த்தர் பெருக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவருக்கு எழுந்து போன ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எழுந்து போன ஒவ்வொரு ஆண்டவரே எந்தெந்த பகுதியில எழுந்து போன சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அந்த பொருளாதார ரீதியில இறந்து போன காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக கொடுக்க முடியாது கேட்கிறோம். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த சபை ஜனங்களுக்கு இந்த சபையாருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் விடுவிக்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இது வரைக்கும் எங்களை பார்த்தது போல அல்ல ஆண்டவரே, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாகவும் ஆவிக்குற வாழ்க்கையும் எங்கள் செழிப்பாகவும் அதே நேரத்தில் ஆண்டவரே உலகப்புறமான வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் செழித்து வாழ ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அநேகர்களுக்கு நாங்கள் சாட்சியாக உண்மையாகவும் இருக்க வசனம் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக ஆண்டவர் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே எங்களை அநேகர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை பிரயோஜனமாக மாற்றுங்க. ஆண்டவரே எப்படி அந்த பணக்காரன் ஆண்டவரே கூட இருந்தவனுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தது போல இருக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ்ற இந்த வாழ்க்கை அநேகர்களுக்கு பிரயோஜனமாகவும் அநேகர்களுக்கு ஆண்டவரே நான் பாதையை காட்டுற ஒரு பாதையாக ஆளாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் குடும்பம் வராதவர்கள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்து கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அதிக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே தேவ சமாதான சந்தோஷம் எங்களோட எப்போ தங்கி இருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே முற்றும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வீடு திரும்பி நாங்கள் சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே தேவ ஆவியினால எங்களை ஆண்டவரை நிரப்பிட்டு ஆண்டவரே தேவ பாதுகாப்பு தேவ தூதர்கள் கட்டளிடுங்க. தேவ சமாதானம் ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்களோட தங்கி இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கரங்களை கொடுத்து உற்சாகப்படுத்த